தினமொரு வசனம். சங்கீதம் 103 வசனம் 5. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. சிகாகோவில் நடந்த ஒரு வாலிபர் கருத்தரங்கில் சிறப்பு பேச்சாளராக ஒரு 80 வயது மனிதர் அழைக்கப்பட்டிருந்தார். இளம் வயதினருக்கு பேச இந்த முதிர் வயது மனிதர்தான் கிடைத்தாரா என்று பலரும் வேடிக்கையாக பேசினார்கள். ஆனால் அவருடைய பேச்சை கேட்ட யாவரும் வாயடைத்து போனார்கள். முதிர் வயதான அவரிடமிருந்து வெளிவந்த கருத்துக்கள் யாவும் மிகவும் இளமையாக இருந்ததே அதன் காரணம். இவ்வளவு எழுச்சியான இளமையான எண்ணங்களை உடையவராக தாங்கள் இருப்பதன் ரகசியம் என்ன என்று கேட்டனர். நான் எப்பொழுதும் மற்றவர்களுக்காகவே சிந்திக்கின்றேன், மற்றவர்களின் நலனுக்காகவே உழைக்கின்றேன் என்பது அவர் கொடுத்த பதில். நான், என் குடும்பம், என் வாழ்க்கை என்ற குறுகிய எல்லைக்குள் வாழும் மனிதன் குறைந்த வயதுகளிலேயே தளர்ந்து போய் எண்ணங்களில் முதிர் வயதாகி விடுகிறான் என்பது உண்மை. பிறரை குறித்தும் பிறருடைய நலன்களை குறித்தும் அக்கறைப்படுகின்ற மக்கள் முதிர் வயதில் கூட இளமையாகவே இருப்பார்கள் என்பதும் உண்மை. வயது முதிர்ந்த காலத்தில் பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு கடிதம் எழுதினான். அதனை படித்து பாருங்கள். அதில் எத்தனை இளமை, எத்தனை எழுச்சி, எத்தனை தளர்வில்லா சுறுசுறுப்பு, உடலில் முதுமை, ஆவியிலோ இளமை. ஆம் பிரியமானவர்களே, இயேசுவை போல நன்மை செய்கின்றவர்களாக சுற்றி வாருங்கள். மோசேயை போல கடைசி வரையிலும் சேவை செய்வதிலேயே குறியாக இருங்கள். பிறர் மேல் அன்பு கொண்டு அவர்களை பாருங்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்கள் என்று வேதம் சொல்கிறது. 4 பேருக்கு அன்பினால் நன்மை செய்கின்ற அனுபவம்தான் நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமுடையதாகவும் அனலுள்ளதாகவும் மாற்றுகிறது. உங்களையும் உங்கள் நலனையும் உங்கள் குடும்ப நலனையும் சுற்றியே உங்கள் பார்வையும் எண்ணமும் கரிசனையும் ஓடிக்கொண்டிருக்குமானால் நீங்கள் முதுமையை நோக்கி அதிவிரைவாக ஓடுவீர்கள். ஆனால் நன்மை செய்ய நாடும் இதயம் என்றும் இளமையாகவே இருக்கும். நாம் செய்யும் எல்லா நன்மைகளை விட நற்குணம் நிறைந்த ஒரு வாழ்க்கை பிறருக்கு மிகவும் பிரயோஜனமானவை. பிறர் நடுவில் பிறர் பயன்படும் விதமாக முன்மாதிரியுள்ள ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் வாழ்கின்ற போது அங்கே முதுமையின் எண்ணங்கள் அல்ல, இளமையான உணர்வுகளே மேலோங்கி நிற்கும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.